சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியிலிருந்து திண்டுக்கல் நோக்கி அரசு பஸ் சென்று கொண்டிருந்தது. பிள்ளையார்பட்டி திருப்பத்தூர் சாலையில் வைரவன்பட்டி சமத்துவபுரம் அருகே மேட்டுப்பாளையத்திலிருந்து காரைக்குடி நோக்கி வந்த அரசு பஸ் மீது திண்டுக்கல் பஸ் பயங்கரமாக மோதியது. இந்த கோர விபத்தில் பஸ்ஸின் முன்பகுதி முழுவதும் சேதமடைந்தது. இதில் 2 பஸ்ஸிலும் பயணம் செய்த 9 பெண்கள் உள்பட 11 பேர் இறந்தனர். 40க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். காரைக்குடி திண்டுக்கல் பஸ் டிரைவர் சுதாகர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இன்னொரு அரசு பஸ் டிரைவர் சென்றாயன் சம்பவ இடத்திலேயே இறந்தார். சம்பவ இடத்துக்கு 5க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் விரைந்து மீட்பு பணியில் ஈடுபட்டன. இறந்தவர்கள், காயமடைந்தவர்கள் யார் யார், எந்த ஊர்களைச் சேர்ந்தவர்கள் போன்ற விவரங்களை போலீசார் சேகரித்து வருகின்றனர். இந்த விபத்தால் பிள்ளையார்பட்டி திருப்பத்தூர் சாலையில் 2 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போலீசார் கிரேன்கள் உதவியுடன் பஸ்களை சாலை ஓரத்தில் அப்புறப்படுத்தினர். பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிவகங்கை கலெக்டர் பொற்கொடி ஆறுதல் கூறினார். சில தினங்களுக்கு முன்புதான் தென்காசி அருகே 2 பஸ்கள் மோதிக்கொண்ட விபத்தில் 7 பேர் இறந்தனர். இப்போது இன்னொரு கோர விபத்து நடந்திருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.